ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பொதுவாக வந்துட்டு தமிழக எலெக்ஷன், அதை தாண்டி தமிழக அரசியல் களம் அப்படின்றது இருக்கு இல்லையா, பெரும்பாலும் சின்னத்தை சார்ந்தது தான் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஓட்டு போடக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இன்னைய வரைக்கும் ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுறதுக்கான காரணம் எம்ஜிஆரால் காட்டப்பட்ட சின்னம் அப்படின்றதுக்காக தான். எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா வந்துட்டாங்க, இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவர் கட்சியை வழிநடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட ஒரு தனிப்பட்ட தலைவருக்காக விழக்கூடிய ஓட்டுகளை விட அந்த சின்னத்துக்கு விழக்கூடிய ஓட்டுகள் ரொம்பவே அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இது அப்படியே திமுகவுக்கும் செட் ஆகும். ஏன்னா அதிமுகனா இரட்டையில, திமுகனா உதயசூரியன் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுதான் தமிழக அரசியல் களத்தில் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு அழிக்க முடியாத கோட்பாடாக இருந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் பார்த்தோம் அப்படின்னா, புதுசாக களமிறங்க இருக்கக்கூடிய தாவேக்கா இருக்கு இல்லையா, தாவேக்காக்கு விசில் சின்னம் அப்படின்றத ஒதுக்கி இருந்துச்சு தேர்தல் ஆணையம். ஸோ விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டதே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேக்காக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாக தான் தாவேக்காவை சார்ந்தவங்க பார்த்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சின்னத்தை வந்துட்டு டெஃபினட்டாக கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னதோட மட்டும் இல்லாமல் விசில் சத்தம் தான் இனி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒலிக்கும் அப்படின்ற மாதிரியான பிரச்சாரத்தையும் முன்னெடுத்திருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, சென்னை சேப்பாக்கு இருக்கு இல்லையா, சேப்பாக்குள்ள விசில் எடுத்துட்டு போறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், அட் த சேம் டைம்ல அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய விற்பனையாளர்கள் இருக்காங்க இல்லையா, வியாபாரிகள், அவங்க கிட்ட விசில விற்காதீங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு சின்னத்துக்கு பின்னாடியும் பார்த்தோம் அப்படின்னா அரசியல் அப்படின்றது நடக்குமா, அப்படி அந்த அளவுக்கு அரசியல் நடக்கக்கூடிய அளவுக்கு சின்னம் அப்படின்றது முக்கியமா, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விசில் சின்னம் எந்த அளவுக்கு இந்த எலெக்ஷன்ல ஒரு ரொம்ப பெரிய ரோலை பண்ண போகுது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எலெக்ஷன் அப்படின்னா டெஃபினட்டாக அங்கே சின்னம் தான் ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக கிரிக்கெட் இருக்கு இல்லையா, கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்குமே சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய விசில் அடிங்க அப்படின்றது தான் வந்துட்டு அவங்களுடைய டேக்லைனாகவே இருந்துகிட்டு இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் போடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தல தோனி இருக்கார் இல்லையா, அவர்ல இருந்து வந்துட்டு எல்லா பிளேயர்ஸுமே விசில் அடிச்சு ஆட்டம் ஆடி பாட்டு பாடி பல வருஷமா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது மக்கள் கிட்ட ரொம்ப ஈஸியா சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றதுனால என்னதான் 50 ஆண்டு கால அரசியல் பின்னணியில இருந்தாலும் இந்த விசில் சின்னம் இருக்கு இல்லையா, அதை பார்த்து பார்த்தோம்னா திமுகவுக்கு ஒரு பயம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுமக்கள் கிட்ட ரொம்ப சீக்கிரமா இந்த சின்னம் போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்றதுனால தான் இப்படி வந்துட்டு ஒரு அடாவடியான அடக்குமுறையை ஏவி விட்டுருக்கு திமுக அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த சின்னத்தை பத்தியா இருந்தாலும் சரி, இல்ல நம்மெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விசில் அப்படின்னா ஊதல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஆனா மடக்கு ஊதி அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு வார்த்தையை எடுத்துட்டு வந்துட்டு அதை விமர்சனம் பண்றது அப்படின்னு சொல்லி இந்த சின்னத்தை தொடர்ந்து மறைக்கிறதுக்கான முயற்சிகள் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் பார்த்தோம் அப்படின்னா T20 வேர்ல்டு கப் இருக்கு இல்லையா, அதுவும் ரீசெண்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ ஆப்கானிஸ்தான் விசஸ் நியூசிலாந்து மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா சென்னை சேப்பாக்கத்தில் நடந்துருந்துச்சு. சேப்பாக்கம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அண்ணன் உதயநிதி இருக்கார் இல்லையா, உதயநிதியினுடைய தொகுதி அப்படின்னே சொல்லிடலாம். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த தொகுதிக்குள்ளே விசிலை எடுத்துகிட்டு போகிறதுக்கான அனுமதி அப்படின்றது மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டும் பலர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆடியன்ஸ் எல்லாம் உள்ளே போவாங்க இல்லையா, அந்த மேட்சை பார்க்க போன ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ உள்ளே போன எல்லாருக்கிட்டையுமே விசில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட் விளையாட போறவங்க, கிரிக்கெட் விளையாடுறத பார்க்க போகக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க விசில் வாங்கிட்டு போறது அப்படின்றது யூஸ்வலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பொதுவாகவே விசில் அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு வெற்றியினுடைய உற்சாகத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க ஸ்டேடியம்குள்ள எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்றத மறைக்கிறதுல தடுக்கிறதுல இருந்தே திமுகவுக்கு விசில் சின்னத்தின் மேலே இருக்கக்கூடிய
அந்த ஒரு எப்படி சொல்றது வைத்தெரிச்சலை, பொறாமையை, பயத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஐசிசியா இருந்தாலும் சரி, பிசிசிஐயா இருந்தாலும் சரி, நாங்கள் வந்துட்டு யாரையும் விசில்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனுமே நாங்கள் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிஃபிகேஷனையும் கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எழுத்து மொழி உத்தரவா இல்லாமல் வாய்மொழி உத்தரவா கொடுத்துருக்கு திமுக தலைமை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எந்த ஸ்டேஷன்லையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எழுத்துப்பூர்வமாலாம் கொடுக்காம சேப்பாக் கிரவுண்ட் இருக்கு இல்லையா, சேப்பாக் கிரவுண்டுக்குள்ள விசில் எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்றத போலீஸை வச்சு பார்த்தோம் அப்படின்னா செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாஞ்சில் சம்பத் இருக்கார் இல்லையா, நாஞ்சில் சம்பத்தில் வந்து பலருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சீப் எடுத்து வச்சுட்டா கல்யாணம் எப்படி நிற்கும் அப்படின்றது தான். ஏன்னா வடிவேலு பார்த்தோம் அப்படின்னா கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் ஒருத்தன் போயிட்டு, பாஸ் நான் தான் சீப் எடுத்து வந்துட்டேனே, இனிமேல் எப்படி வந்துட்டு அவர் தலைவாருவார், பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுவார்னு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேடியம்குள்ள விசில் சின்னம் வரலன்னா மக்களுக்கு எப்படி சின்னம் போய் சேரும், அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி அதிமேதாவித்தனமாக யோசிச்சதுக்கான வெளிப்பாடு தான் இந்த விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிசிசிஐ ஐசிசிலாம் வந்துட்டு பார்த்தோன்னா இதில் எங்களுக்கெல்லாம் நாங்களாம் யாரும் எதுவும் கொண்டு வரக்கூடாதுன்னா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு தெளிவாக விளக்கப்படுத்துறதுனால வரக்கூடிய ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் சேப்பாக்கில் விளையாண்டாங்கன்னா டெஃபினட்டாக அந்த டைம் எலெக்ஷன் டைம் இருக்கும். டிவி கேக் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப பெரிய அளவில் விளம்பரப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியாகவும் அமையும். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நம்ம தடுத்தோம் அப்படின்னா விஜய் மேல இருக்கக்கூடிய பொறாமையினால தடுக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் வரும். நம்ம இப்போலேருந்தே தடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, ஏங்க நாங்கள் இப்போல்லாம் இதை சொல்லலைங்க, நாங்கள் வேர்ல்டு கப் டைம்ல இருந்தே இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம், விசில் கொண்டு வராதிங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆக்ஷன் டைமுக்காகலாம் இதை சொல்லலை அப்படின்றத தெளிவுபடுத்திக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோட தான் இன்னும் 3 மாதத்தில் வரப்போகிற எலெக்ஷனுக்கு முட்டிக்கிட்டு இப்போலேருந்தே விசில் சின்னத்தை மறைக்கிறதுக்கான வேலைகளில் இறங்கியிருக்கு திமுக. ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அன்னன்னைக்கு அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.